அந்த பொண்ணை பார்த்து கல்யாணத்துல போய் முடியுதா இல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் மங்காத்தா. வாங்க 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 புரோக்கர் ஐயா, வணக்கம். வாங்க 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 உட்காருங்க. அப்புறம் உங்களுக்காக தான் வெயிட்டிங்க. அப்படியா? ஓ புரோக்கரு, நேரம் ஆயிட்டு இருக்கு, நல்ல நேரம் போறதுக்குள்ளே கூப்பிடியா? இல்லங்க வந்து போன் இருக்கா கொஞ்சம்? போனை போடுங்க. என் போன் இல்லையங்க. அது இல்லையா? ஆமா ஆமா ஆமா. என்ன புரோக்கர் நீயோ? ஹலோ. வாங்க 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 வீட்டுக்குள்ள வாங்க 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 கடந்தேன். வந்துட்டாங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்களா? நான் வந்துட்டாங்கல்ல. ரீசார்ஜ் பண்ணல நானு. ரீசார்ஜ் இல்ல, அதான் ப்ராடுக்கார பையன் தானே. வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சம்பந்தி அம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சம்பந்தி. ஆமா, நீங்க ஏதோ கற்பமா இருக்க மாதிரி இருக்கீங்க. ஐயோ உட்காருப்பா. ஆமா சம்பந்தி, நீங்களும் கற்பமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, 3 மாசம். கொஞ்சம் வெளியில தெரியுது. இவதாங்க நம்ம மாப்பிள்ளையோட அம்மா. அது பார்த்தோன்னே எங்களுக்கே தெரியுது. ஆமா, இப்ப எங்க உங்க வீட்டுக்காரரை காணும்? வீட்டுக்கார் ஃபாரின் போயிருக்காரு. 1 வருஷம் ஆச்சு, 3 மாசம் நானு. சந்தோஷம். நல்ல குடும்பத்தெல்லாம் பொண்ணுக்கு போறோம். ஆமா ரொம்ப சந்தோஷம். இது யாரும் தெரியுதுல்ல? ஆமா தெரியுது தெரியுது. சொல்லுங்க, நீங்க கூட்டு நீ சொல்லுங்க யாருன்னு. பொண்ணோட அம்மா. பொண்ணோட அம்மா. வணக்கம்மா. வணக்கம். பார்க்க சும்மான்னு சொல்லலாம். சரி, எங்க பொண்ணு எங்க? பொண்ணு எங்கங்க? அம்சவல்லி, அம்மாடி அம்சவல்லி. அம்சவல்லி, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுமா. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அம்சவல்லி. நீங்க தான் என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன பார்க்க வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன சும்மாவே விட்டு போனதில்ல. பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்க தான் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்க. அதுவே எனக்கு பெருமையா இருக்கு. உங்க பொண்ணு எவ்வளவு அழகா பேசுது பாத்தீங்களா? அழகா பேசுவா. அருமையான குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணை பாருங்க. சம்பந்தி, அது யார் பக்கத்துல 2 பசங்க நிக்காங்க? உங்க பசங்களா? என் பசங்க இல்ல, பொண்ணோட ஃப்ரெண்டு. அது பக்கத்துல இரு பசங்க. ஆமா. எப்பவுமே கூட தான் இருப்பாங்களா? அப்பப்போ வருவாங்க, போயிடுவாங்க. வரும்போது சூட் கேஸ் கொண்டு வருவாங்க. நல்ல நேரம்லாம் வருவாங்க. எப்ப வருவாங்க? எப்ப வருவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. நான் வீட்டுல ரொம்ப இருக்கிறது இல்ல, அதனால எனக்கு ரொம்ப தெரியாது. நாங்க 2 பேருமே இருக்க மாட்டோம் வீட்டுல. அப்படி ஒரு குடும்ப பாங்கான பொண்ணு. உட்காருமா. உட்காருமா. அம்சவல்லி, காலில் சுளுக்கு வந்துச்சு, எடுத்துட்டியா? நீங்க கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, ரொம்ப இடிக்காதீங்க. சம்மந்தி மண்ணா நினைப்பாங்க. மாப்பிள்ள என்ன? ராஜா, பொண்ணு பிடிச்சிருக்காப்பா? பொண்ணு பிடிக்கல. ஏன் அப்படியா? ஏங்க என்னாச்சு? அது வேற ஒண்ணும் இல்ல, பொண்ணு பிடிக்கலன்றான். என்ன பொண்ணுக்கு என்ன குறைச்சால்? யாருமா பொண்ணு? அங்க இருக்கு, உங்களை பாத்தியா நீ? அது இல்ல, இங்க இருக்கு பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. பிடிச்சிருக்கா? சரி, பொண்ணை பாத்தீங்க? பொண்ணை மாத்தி பார்த்தா அவ்வளவு, வேற ஒண்ணும் இல்ல. ஏமா, பக்கத்துல இருக்க பசங்க எல்லாம் தொட்டு தொட்டு பேசுறாங்களே, இவங்க யாரு? நல்லா எனக்கு கன்ஃபார்மா சொல்லுங்க. ஏன்னா என் பையனுக்கு ஒழுக்கமான பொண்ணு தான் நாங்க பார்க்க வந்திருக்கோம். பொண்ணு அப்படிலாம் வளர்க்கல. 2 பேர் யாருன்னு கேட்டீங்க? என்னங்க கட்டி கட்டி பிடிக்கிறாங்க, அவங்கள போய் ஃப்ரெண்டுன்றீங்க. இங்க நம்ம தள்ளி வா, இங்கே உட்காருமா. இங்க வா, முன்னாடி தெளிவா, முன்னாடி தெளிவா. எங்க பொண்ணு வந்து கொஞ்சம் அடக்க ஒடுக்கமான பொண்ணு. சரி சரி. ஆமா, அடக்கத்தை நீங்க பார்த்தது இல்லையே. சுடுகாட்டுல இருப்பா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நல்ல நேரம் நீங்க மாத்துங்க, நீங்க பெரியவங்க, நீங்க தான் மாத்துங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஓகேவாமா? எல்லாருக்கும் ஓகேவா? மாத்திடலாம்ல? ஆமா, போட்டோகிராஃபர் இருக்க போனாரு. சரி, ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலாம். பையனுக்கு பொண்ணை பிடிச்சு போச்சு, பொண்ணுக்கு பையனை பிடிச்சு போச்சு. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. நீங்க இந்த காரம் ஸ்வீட் காரெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், வாங்க கிளம்புவோம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆமா, ஒரு சாங் போட்டு முடிச்சிடலாமா? கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாமா? ஆமா. உங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள்
எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை. ஓகே டீம் மங்காத்தா, டைரக்டா உங்களோட கமெண்ட்ஸ் கேட்கலாம். ரமேஷ் கண்ணா சார். ஒரு கட்டை வச்சுட்டாங்க, என்ன ஆச்சு அந்த கட்டை? தூக்கிட்டாங்க, இவங்கள தான் அடிச்சுட்டே இருந்தேன்னு அந்த சொல்லிட்டாங்க. கட்டையை வச்சுக்க, இந்த மாதிரி ஏதாவது போடுமோ கண்ணு காட்டுவேன், போட்டு செம போடு அவங்கள. ரிஹர்சலே பண்ணிருக்கீங்க, பர்ஃபார்மன்ஸ் பண்ணதான் ரிஹர்சல் பண்ணிருக்கீங்க விஜயன். எவ்வளோ நேரம் பாவம் அவர் கஷ்டப்பட்டு வேஷம் போட்டுருக்காங்க, உங்களுக்கு அது ஹைலைட்டாக இருந்துச்சு. அது நீங்கள் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் பண்ணிங்கன்னா நல்ல பேர் வந்திருக்கும். நான் வரும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், நல்லா சூப்பராக பண்ணுறாரு, நல்லா இந்த தடவை மங்காத்தா வின் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் சொதப்பு, நீங்கள் பாரு சொதப்புல தாங்க முடியலடா ராசா, எங்கடா இப்படி பண்ணுறீங்க? ஏதாவது ஒரு திங்க் பண்ணி முடிவு பண்ணுங்க, புரியுதா? டைம் இல்லையா? நல்லா இல்லை, ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அதாவது இதை விட ஒரு கேவலமாக நீ போடுவேன்னு எதிர்பார்க்கவே. பெஸ்ட் ஆஃப் லக். ஓகே, தேங்க்யூ சார். ரோஜா மேம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. ஸோ நீங்க நிறைய ஷோஸ் பண்ணலாம், நிறைய படம் பண்றதுனால உங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இந்த ஸ்டேஜ் மேல வந்து இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணி 10 பேர்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த வாய்ப்பு வந்து அவமானப்படுத்தாதுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஷெட்யூல் உங்களுக்கு தெரியும் எப்போ ஷூட்டிங் இருக்கும். 1-2 எக்ஸ்ட்ரா ஸ்கிட் நீங்க பண்ணி வச்சுக்கோங்க. டைம் இல்லைன்னு சொல்றது கரெக்ட் கிடையாது. ஸோ இப்போ சார் சொன்ன மாதிரி அவர் வந்து டான்ஸ் எக்ஸ்ட்ராடினரியா பண்ணிருக்காங்க. அவருக்கு இருக்கிற அந்த உடல்நிலைமைக்கு எக்ஸ்ட்ராடினரியா பண்ணிருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து நல்ல பேர் வர்றதுக்கு இப்போ இந்த ஸ்கிட் நல்லா பண்ணிருந்தா அவருக்கு நல்ல பேர் வந்திருக்கும். ஏன்னா சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் நேம் யார் நல்லா பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் போகும். ஸோ இப்போ உங்களால அவர் பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. நம்மளை நம்பி இவ்வளோ பேர் உட்காந்து இவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, இவ்வளோ பேர் பார்க்குறாங்க டிவியில். ஸோ நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வச்சு தானே பார்க்குறாங்க ஷோ. அந்த நம்பிக்கை வந்து போகக்கூடாது. ஒரு வாட்டி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பார்க்க மாட்டாங்க. இவங்க இப்படிதான் சீரியஸ்னஸ் இல்லை, அவன் இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணுவான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இருந்தால் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கிறது இல்லைன்னா ரொம்ப மட்டமாக இருக்கிறது வேண்டாம். ஒரு லெவல் மெயின்டைன் பண்ணுங்க, அதுக்கு மேலே வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு. ஓகே, இவர் அழகாக பண்ணியிருக்கீங்க, நீங்கள் டான்ஸ் சூப்பராக நல்லா இருக்கு. Alright, thank you Mangata team. அடுத்த வாட்டி please rehearse a lot. Okay, thank you. Okay, இன்னைக்கு நம்ம 5 டீம்ஸோட பெர்ஃபார்மன்ஸஸ் பார்த்தோம். இப்போ பாக்கி இருக்கிறது யார் இந்த எபிசோட்ல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, யார் அந்த வின்னர்னு தெரியணும். சோ அதுக்காக let's welcome the 5 team captains on stage. Alright, and captains வந்தாச்சு. பாக்கி இருக்கிறது நம்ம ஜட்ஜஸ் வந்து ரிசல்ட் சொல்றதா. So please join us on stage. ராயந்தூரு 3 மைல், நான்கு நேரி 100 மைல், சாயங்கால வேளையிலே சேலை எதுக்கடி, தேவ கூவும் போது உடுத்திக்கலாம் கொஞ்சம் கலக்கடி. 5 டீம்ல எந்த டீம் வின் பண்றது தெரிஞ்ச முன்னாடி அவங்களோட ஒரு சின்ன கண்ணோட்டம். கோதண்டை வந்து நல்லா பண்ணீங்க. ஸ்கூல் பாய்ஸ், ஸ்கூல் பசங்களை எப்படி படிக்க கூட பண்ணி உயிர் எடுத்து படிக்கிறேன்னு கெடுத்து வீட்டில் டிவி போட்டு படம் பார்த்து எப்படி நீங்கள் பசங்க படிப்பாங்க இல்லையா? அதனால பசங்க டிவி பார்க்குற பழக்கம் வந்துடும். அந்த நல்ல விஷயத்தை நீங்கள் சொன்னீங்க. கொஞ்சம் காமெடி கம்மியாக இருந்தானா நீங்கள் நல்லா பண்ணீங்கண்ணே, உங்களுக்கு நல்லா பண்ணிட்டீங்க. ஆனால் என்ன கொஞ்சம் டபுள் மீனிங் ஜாஸ்தி இருக்கு, அது கொஞ்சம் குறைச்சிங்க இல்லை? அப்புறம் அவரது நல்ல கான்செப்ட் உங்களுது. அது வந்து ஆடியோ ஜோக்ஸ், அது விஷுவலாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் காமெடியாக இருந்திருக்கும். நல்லா பண்ணீங்க பவர் ஸ்டார்ஸ். வயசான கெட்டப்பெல்லாம் நல்லாவே இருக்கு. அப்புறம் டெலிஃபோன் ராஜ் நல்ல கதை. அதாவது என்எஸ்கே மாதிரி அது ஒரு தட்டின உடனே அதே மாதிரி அவங்க பண்ணி காமிச்சு என்எஸ்கே என்ன பண்ணுவார், நேராக ஒரு பொம்பளை கட்டி பிடிச்சிடுவார். கட்டிப்பிடியோ அறிவுதான் அவனு, கட்டி பிடிக்கிறியா பொம்பளையா, எது கோவப்படுற, பின்ன கோவப்பட மாட்டேன் கட்டி பிடிச்சா அப்படின்னு. நீ வேணா என்ன கட்டிப்பிடி, நான் கோவமே பட மாட்டேன் பாரு அப்படின்னு. அந்த ஸ்டைல் ஆஃப் இருக்குது, இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிடலாம். ஆனால் மங்காத்தானே உங்களை ரொம்ப எதிர்பார்த்து ஓப்பனிங்லாம் பின்னிட்டீங்க. அதுக்கப்புறம் ஊந்தது பாரு, எழுந்துக்கவே முடியல உங்களால், உட்காந்துட்டீங்க டோட்டலாக. இனியோ யார் வின் பண்ணான்றதை ரோஜா மேடம் தெரிவிப்பாங்க. எனக்கு வந்து ஒரு நல்ல மெசேஜோட ஒரு நல்ல காமெடி, சென்சிபிள் காமெடியோட நம்ம முன்னாடி வந்திருக்காங்க. காமெடி கிராக்கர்ஸ் தான் இந்த எபிசோட் வின்னர். கங்க்ராச்சுலேஷன். Alright, congratulations Comedy Crackers. உங்களுக்காக 25,000 worth check and அது மட்டும் இல்லாம நல்லா சாப்பிட்டு கடை worth 2,000 rupees gift voucher. Congratulations. இதே மாதிரி காமெடி அண்ட் மெசேஜ் ரெண்டும் கலந்து பல சூப்பரான கான்செப்டோட நாங்க எல்லாரும் உங்களை திருப்பி சந்திக்க வரோம். ஆன் ராம்ராஜ் பட் மேஸ்திக சட்டைகள் வழங்கும் ஜூஸ் பறக்கும்.